there is an object initially stationary. Suppose starting velocity is 0 meter per second. It undergoes a constant acceleration. அப்போ acceleration constant னு சொல்லிட்டாங்க. Its velocity at an instant of 2t second after the start is u. அப்போ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு t செகண்ட் கழிச்சு, ஸோ டைம் t செகண்ட் கழிச்சு இருக்க velocity என்னது u மீட்டர் per செகண்ட். ஓகே, டைம் t, சாரி, இட் இஸ் 2t. ஓகே, 2t கழிச்சு இட்ஸ் இஸ் u. அப்போது டியூரிங் தி ஃபைனல் டி செகண்ட்ஸ் ஆஃப் தி இன்டர்வல், அப்போ இங்கேருந்து ஆரம்பித்து டோட்டலாக 2tக்கு வரைஞ்சிருக்கேன். அப்போ டி வில் பி சம்வேர் எல்ஸ் ஹியர். அப்போது இந்த மோஷனில் பார்த்தீங்கன்னா யுவர் டோட்டல் டைம் வில் பி ஈக்குவல் டு வாட், டி. ஸோ டியூரிங் தி டி செகண்ட்ஸ் ஆஃப் திஸ் இன்டர்வல் திஸ் ஆப்ஜெக்ட் கவர்ஸ் n இன்ட்டு யூடி பை 4. அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா, n இன்ட்டு யூடி பை 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னுடைய வேல்யூ என்ன? அப்போ நம்மளுடைய ஜாப் என்னென்னா we have to find what is this displacement. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். பட் இங்கே நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்ளை பண்ணோன்னா நமக்கு டைம் தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியாது. அதே மாதிரி ஆக்ஸலரேஷனும் தெரியாது. அப்போது we have to find the data. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா என்டையர் மோஷனை கன்சிடர் பண்ணால் என்டையர் மோஷனுக்கு ஆக்ஸலரேஷன் என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஓகே, அதே மாதிரி என்டையர் மோஷனுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சா அதே மாதிரி another idea I am saying, entire displacement I know and then this displacement I know, then total கூட இதை சப்ராக்ட் பண்ணால் இது கிடச்சிரும். ஓகே, ஸோ லைக் தட் ஆல்சோ we can approach. ஃபஸ்ட்டு ஆக்ஸலரேஷனை கண்டுபிடிச்சிடலாம். அப்போது என்டையர் மோஷனை கன்சிடர் பண்ணால் அப்படின்னா if it is entire motion, ஓகே, entire motion means initial velocity is 0. ஸோ ஆக்ஸலரேஷன் தானே வேணும். அப்போ ஆக்ஸலரேஷன் இஸ் v minus u by t we can apply. ஸோ டைம், டோட்டல் டைம் இஸ் வாட், 2t. அப்போது 2t தான் போடணும். Okay, அப்போ what we can do, this entire acceleration is nothing but final velocity, here it is u. அப்போ u minus this u value is 0 divided by 2t. அப்போ acceleration will become u by 2t. அப்போ acceleration கிடச்சிருச்சு. கரெக்டாக? அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ தட் we can do. இல்லைனா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் கண்டுபிடிப்போமா? ஸோ what is this displacement we can find. So if I want to find what is this displacement, what I can do, so for t seconds, okay, so first t seconds கண்டுபிடிக்கிறேன். your displacement is nothing but ut plus half at square. அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வேணும். இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0, டீயை விட்டுடலாம். is half. acceleration is what, acceleration I know it is u by 2t and the time is what, t square only. there is no change in this. அப்போ what we will get, your s is nothing but இது போயிடுச்சு, இது 4 வரும். you will get in the tt மட்டும் கட் பண்ணிடலாம். so you will get ut by 4. okay, so we are getting it as ut by 4. okay, so here we can equate it, but here there is one small mistake I did. during the final t seconds only it covers this. இது வந்து இனிஷியல், அப்போது இது நான் தவறு செஞ்சுருக்கேன். ஸோ ஹியர் this should be shifted here. okay, so this should be shifted here. ஏன்னா it is final t seconds. ஸோ டோட்டலாக 2t, இனிஷியல் t இது, ஃபைனல் t இது. ஓகே, அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எனக்கு தேவை. அப்போ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்லி. அப்போ வாட் we can do, ஸோ இங்கே இந்த மோஷனுடைய ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு இங்கே we can find it. அப்படிலாம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் மோஷனுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சா we can subtract it. that is also one idea. அப்படின்னா இந்த மோஷனுடைய ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு அப்போ இந்த மோஷனுக்கு இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும், then we can go ahead. ஸோ எனிவே இதை கண்டுபிடிச்சதுனால I am doing like this. அப்போ ஹியர் டோட்டல் அப்படின்னா s which is equal to ut. ஸோ u is 0 t, okay, plus half into acceleration is u by 2t and total time is what, 2t, total time 2t. அப்போ 2t ஸ்கொயர் போட்டிங்கன்னா you will get 4t square. ஒரு t கட்டு, 4 கட்டு, you will get what, ut only you will get. அப்போது your total displacement is ut and this half first t second is nothing but ut by 4. அப்போ இது எவ்வளோ இருக்கும், totally ut minus ut by 4, 1 minus 1 by 4, you will get 3 by 4 ut. okay, this is what. இப்போ இவரை இதுக்கு ஈக்குவேட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஈக்குவேட் பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் தி வேல்யூ ஆஃப் வாட், ut by 4 இங்கே இருக்காரு, ut by 4 இங்கே இருக்காரு. ஸோ தி வேல்யூ ஆஃப் n should be 3. okay, so this is what, இது I made a mistake, this alone you have to change it.